Dear students, இன்னைக்கு வந்து நம்ம 10th standard new syllabusல 5th chapter coordinate geometry அதில் exercise 5.2 பார்க்க போகிறோம். அதில் ஒரு 8th question பார்க்குறோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ 8th கொஸ்டின் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 8th question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the line through the points -2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. இங்கே வந்து ஒரு unknown வேல்யூ பார்க்கணும். இப்போ 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ், இந்த 2 பாயிண்ட் வழியாக இருக்குது. அண்ட் another one லைன், இந்த லைன் வந்து பாசிங் த்ரூ another 2 பாயிண்ட்ஸ். பட் இந்த 2 லைன் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இதை பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ எந்த கான்செப்டை யூஸ் பண்ணி போட போகிறோம்னா, ஸ்லோப் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணணும்னா நம்ம அந்த ஸ்லோப் ஃபார்முலா 2 பாயிண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்லோப்பில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 2 லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அதனோட இந்த 2 ஸ்லோப்போட ப்ராடக்ட் வேல்யூ வந்து -1 வரணும். சப்போஸ் இதோட ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப் m1 அப்படின்னா செகண்ட் லைனோட ஸ்லோப் m2ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ m1 × m2 = -1. அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி பெர்பெண்டிகுலர் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த அன்னோன் வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸோட ஸ்லோப்பை செப்பரேட்டாக பார்க்குறோம். ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப். அப்போ என்ன செய்கிறோம், சொல்யூஷன் ஃபஸ்ட் லைன் slope of the line joining points, line joining point -2, 6 and 4, 8 is என்ன சொல்கிறோம், m1 அப்படின்னு எடுத்துகிறோம். ஃபார்முலா வந்து ஸோ y2 - y1 / x2 - x1. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், another one பாயிண்ட் வந்து x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். m1 = y2 - y1. அப்போ 8 - 6 / 4 -2. அப்போ என்ன m1 = இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 - 2 வந்து 8 - 6 வந்து 2ன்னு வரும். இது ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா m1 = 2/6. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/3 அப்படின்னு வந்துடும். 2/6 = 1/3. அப்போ the slope m1 = 1/3. இப்போ செகண்ட் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ slope of the line joining points line joining points 8, 12 and x, 24 is m2 = y2 - y1 / x2 - x1. இது வந்து x1 y1, இது வந்து x2 y2 அப்ளை பண்ணுறேன். அப்போ m2 = y2 - y1 24 - 12 y2 - y1 / x2 - x1. அப்போ x - 8. அப்போ m2 = 24 - 12 வந்து 12 / x - 8. இது வந்து m2. இப்போ given that the lines are perpendicular, perpendicular to each other. So therefore என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம்னா m1 × m2 that is equal to -1. இப்போ m1 என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னு பார்த்துருக்கோம். m2 என்ன பார்த்துருக்கோம்னா 12 / x - 8 அப்படின்னு பார்த்துருக்கோம். that is equal to -1. இப்போ கேன்சல் பண்ணோம்னா ஏன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 4 வரும். 3 4 are 12. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 1 × 4 வந்து 4 / x - 8 that is equal to -1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 = -1 × x - 8. இங்கே டிவைடில் இருக்குது, இந்த சைடு வந்தால் மல்டிபிளில் வந்துடும். அப்போ 4 = மல்டிப்ளை வித் -1 × x - x + 8. அப்போ என்ன வரும்னா x இந்த சைடு கொண்டு வந்தால் +x ஆன்னு மாறிடும். 4 அங்கே போனால் -4 ஆகும். இப்போ 8 - 4. அப்போ x = 4. ஸோ
ஸோ எக்ஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகுது, 4 அங்கே போகும்போது -4 ஆகுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் நமக்கு இந்த ரிக்வயர்டு வேல்யூ. therefore the required value of x is equal to ஃபிஃப்த் சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் நம்பர் 5.2 பார்க்க போகிறோம். அதில் 9th கொஸ்டின் பார்க்குறோம். இது ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதனால் இந்த சம்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் செக் வெதர் த சாட்டிஸ்ஃபைஸ் த பித்தகரஸ் தியரம். ஸோ நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும், அப்படி ப்ரூவ் பண்ணணும். அடுத்து வந்து இதை பித்தகரஸ் தியரமும் நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். பித்தகரஸ் தியரம் வந்து டிஸ்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம போடக்கூடியது. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இந்த சம்மில் வந்து ஸ்லோப் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யறேன், ஒரு சிம்பிள் ட்ரையாங்கிள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் போட்டுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் ஒரு வெர்டெக்ஸ் இங்கே ஏ எடுத்துக்கிறேன், இங்கே வந்து பி எடுத்துக்கிறேன், இங்கே வந்து சி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஏ வந்து என்ன இருக்குன்னா 1, -4, பி வந்து 2, -3, சி வந்து 4, -7. இப்போது நமக்கு என்ன இருக்கணும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் ஒன் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 3 சைட்ஸ்க்கும் ஸ்லோப் பார்த்துறேன். ஸ்லோப் பார்த்துட்டு ஏதாவது 2 ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் -1 அப்படி கிடச்சுன்னா அந்த 2 லைன் மீட் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது. ஃபஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் த சைட் ஏபி பார்க்குறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏபியோட ஃபார்முலா முதல் எடுத்துங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இப்போ ஏவோட பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 1, -4 அண்ட் பியோட பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 2, -3. இது வந்து x1 y1, இது x2 y2. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அப்ளை பண்ணுங்கள் y2 - y1. அப்போ -3 -4 டிவைடட் பை x2 - x1 2 - 1. இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா இது -3 அப்படி இருக்கட்டும், -4 டிவைடட் பை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 1/1 1/1 ஈக்குவல் டு 1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 1. ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 1. அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்லோப் ஆஃப் பிசி பார்க்க போகிறேன். பிஎன்சி. அப்போ பின்ற கோஆர்டினேட் எடுத்துக்கிறேன் 2, -3 அண்ட் சியோட கோஆர்டினேட் வந்து 4, -7. இது வந்து x1 y1, இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் அகெயின் சேம் ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். y2ன்றது ஆக்சுவலாக -7 மைனஸ் ஆஃப் y1 அப்படின்றது -3 டிவைடட் பை x2 - x1. x2ன்றது 4 -2. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது -7 + 3 டிவைடட் பை 4 - 2 வந்து 2ன்னு வரும். அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா -4 டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ அதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு -2. ரைட், இது ஒரு ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் த லாஸ்ட் சைடு சிஏ. ஸ்லோப் ஆஃப் சிஏ இல்லாட்டி ஏசின்னு கூட சொல்லலாம். இப்போ ஏ எடுத்துக்கோங்க. ஏ வந்து 1, -4 அண்டு சி எடுத்துக்கிறோம். சி வந்து 4, -7. இது வந்து x1 y1, இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்லோப் ஆஃப் AC is equal to the same formula y2 - y1 divided by x2 - x1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது y2ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா -7 மைனஸ் ஆஃப் y1 வந்து -4 டிவைடட் பை x2 4 x1 1. அப்போ நான் 7 + 4 டிவைடட் பை 3. ஸோ -7 + 4 ஏன்னா -7 அப்படியே வந்துருச்சு. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், +4 வந்துடும் டிவைட் பை 3. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை -7 + 4 -3 ஏன்னா கிரேட்டர் நம்பர் -7 + 4 -3 டிவைடட் பை 3. இப்போ அதை கேன்சல் பண்ணால் 1. அப்போ we have a -1. அப்போ ஸ்லோப் ஆஃப் AC slope of AC equal to -1.
இப்போ நம்மகிட்ட 3 ஸ்லோப்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்லோப் ஆஃப் ஏசி -1 இருக்குது, ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து -2 இருக்குது, ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து +1 இருக்குது. இப்போ எந்த ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் -1 வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏசியும் ஸ்லோப் ஆஃப் ஏபியும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். அதை ரெண்டு தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அப்போ என்ன செய்யணும், therefore ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் AB into slope of AC, that is equal to என்ன ஒன்றா slope of AB ன்றது 1, slope of AC ன்றது -1, that is equal to -1. அப்போ என்ன செய்யணும்னா இந்த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். எது பெர்பெண்டிகுலர்? AB என்ற லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு AC. AB லைன் இந்த இதோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனோட மீனிங் வந்து பெர்பெண்டிகுலர். அப்போ ஏபியும் ஏசியும் பெர்பெண்டிகுலர். இதில் எது காமன் லெட்டர்னா ஆங்கிள் ஏ வந்து காமன். அப்போ அந்த இடம் தான் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி இருக்கனால இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். therefore ABC is a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதே ஐடியா வந்து நம்ம பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணணும். பித்தகரஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான்னா sum of the squares of the two sides is equal to squares of the third side. இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏபி பிசி சிஏவோட டிஸ்டன்ஸ் பார்த்துக்குறோம். அப்புறமா அதை ஸ்கொயர் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். இப்போ ஏ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா 1,-4 அண்ட் பி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,-3 இருக்குது. இது வந்து x1 y1 எடுத்தாச்சு. இது x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஏபி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்ளை பண்ணுங்கள். x2ன்றது என்ன இருக்குது அப்படின்னா 2 - 1 x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 -3 -4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன அந்த டிஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -3 + 4 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்ன்றது 1. இங்கே என்ன வரும்னா அகெயின் -3 + 4. அப்போ அகெயின் 1 ஸ்கொயர் தான். 1 ஸ்கொயர் திருப்பி இது 1 எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயர் கூட போட்டால் அடுத்த ஸ்டெப்பில் 1 + 1 போடுங்க. 1 + 1 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்து வந்து என்ன செய்யணும், இதோட ஸ்கொயர் பார்த்துக்குறோம். இப்போ ஏபி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஒன்லி 2. இது ஒரு ஆன்சர். அடுத்து வந்து பிசி பார்க்குறோம். பி வந்து 2,-3 2,-3 சி வந்து 4,-7 இது வந்து x1 y1 இது x2 y2. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே ஃபார்முலா தான் x2 - x1 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 இந்த ஹோல் ஸ்கொயர். y2 - y1 the whole square. That is application. Square root of x2 - x1. Above 4 - 2 the whole square plus -7 -3 the whole square. -3 the whole square. That is equal to square root of. இப்போ 4 - 2 வந்து 2 ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் ஆஃப் -7 அப்படி இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும் +3 த ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ்ஸு இது வந்து -7 + 3 அப்படின்றது -4 வரும். -7 + 3 வந்து -4 தான் ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 16. தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 இது வந்து பிசி. இப்போ எனக்கு தேவை பிசி ஸ்கொயர் வேணும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பிசி ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்லி 20. ஏசி பார்க்குறோம். ஏ வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1, -4 அண்டு சி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, -7. இது வந்து x1 y1 இது x2 y2. இப்போ ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 இந்த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாச்சு. தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்ளை பண்ணுறோம். x2 - x1 அப்போனா 4 - 1 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 - y1 y2ன்றது என்ன -7 -4 இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா 4 - 1 3 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 7 -4 -7 + 4 the whole square. That is equal to square root of 3 ஸ்கொயர் வந்து 9 வரும் ப்ளஸ் ஆஃப் -7 + 4 அப்படின்றது -3 the whole square. That is equal to 9 ப்ளஸ்ஸு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகும். 3 வந்து 9 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 வரும்.
அப்போ AC equal to square root of 18. அப்போ AC square equal to 18. We have AB square equal to 2, BC square equal to 20, AC square equal to 18. இப்போது ரெண்டு சைடு ஆட் பண்ணால் தேர்ட் சைடு வரணும். ரெண்டு இப்போ சைட்ஸோட ஸ்கொயர் பார்த்தாச்சு. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டூ சைட்ஸ் எந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணோம்னா இந்த 2வையும் 18 ஆட் பண்ணால் 20 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். தேர்ஃபோர் என்ன சொல்கிறோம், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஏபி ஸ்கொயர் வந்து 2 இருக்குது, ஏசி ஸ்கொயர் வந்து என்ன இருக்குன்னா 18 இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ 20 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர். அப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. அப்போ என்ன போச்சுன்னா இங்கே ஆங்கிள் சேமாக இருக்கா, அப்போ ஆங்கிள் ஏ வந்து அகைன் என்ன இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ பை பித்தகரஸ் தியரம் the given points form a triangle. Given points form a right angled triangle. Right angled given points form a right angled triangle. ஸோ இந்த சம்மை நம்ம மேக்ஸிமம் எலாபரேட்டாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபார்முலா எழுத தேவையில்லை. ஸ்லோ ஃபார்முலா ஒரு தடவை எழுதினா போதும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஒரு தடவை எழுதினா போதும், மற்றபடி நீங்கள் டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இதில் 2 சப்டிஷன் இருக்குது. ஒரு சப்டிஷன் மட்டும் நான் போட்டிருக்கேன். இன்னொரு சப்டிஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த சம் பற்றி இன்னும் அந்த உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இன்னும் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 5.2 அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறோம். அதாவது கொஸ்டின் நம்பர் 13 எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 13th கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். A quadrilateral has the vertices at A of -4, -2, B of 5, -1, C of 6, 5 and D of -7, 6 show that the midpoints of its sides form a parallelogram அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக இது ஒரு 4 சைட் ஃபிகர். இதனோட வெர்டிசஸ் வந்து ஏபிசிடின்னு இருக்குது. அதனோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது சம்லே இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஒவ்வொரு சைடோட மிட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏபியோட மிட் பாயிண்ட் இ, பிசியோட மிட் பாயிண்ட் எஃப், சிடியோட மிட் பாயிண்ட் வந்து ஜி அண்டு ஏடியோட மிட் பாயிண்ட் வந்து ஹச். இந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் லைனில் கனெக்ட் பண்ணோம்னா அகெயின் நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும். அந்த குவாட்ரிலேட்டரல் நம்ம பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அது வந்து அதாவது இஎஃப்ஜிஹெச் இஸ் அ பேரலோகிராம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட், இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிவன் எடுத்துக்கிறோம். ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்டரல். அந்த வெர்டிசஸ் வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா, நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற லெட்டர்ஸ் வந்து இஎஃப்ஜிஹெச் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ். ஸோ இ வந்து எதோட சைடுனா ஏபியில் இருக்குது, எஃப் எங்கே இருக்குன்னா பிசியில் இருக்குது, ஜி எங்கே இருக்குன்னா சிடியில் இருக்குது, ஹச் எங்கே இருக்குன்னா டிஏயில் இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த இஎஃப்ஜிஹெச்சோட கோஆர்டினேட்ஸ் பார்க்குறதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போது இ ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இஎஸ் எப்படி இருக்குன்னா, மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2 அப்படின்னு இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4, -2, பியோட வேல்யூ வந்து 5, -1, இது x1 y1, இது x2 y2 அப்படி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அந்த கோஆர்டினேட்ஸ் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈயோட இது வந்து எப்படி இருக்குன்னா x1 + x2. x1 அப்படிங்க ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா -4 + 5 divided by 2, y1 + y2 -2 - 1 divided by 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். -4 + 5 divided by 2, அடுத்து -2 - 1 divided by 2. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா +1/2 வரும், இது -3/2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இ எப்படி வரும்னா, இ வந்து +1/2, -3 divided by 2. ஒரு கோஆர்டினேட் முடிச்சிட்டோம். இப்போ அகெயின் எஃப் பார்க்க போகிறோம். அதே ஃபார்முலா தான், மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் திருப்பி ஃபார்முலா எழுத வேணாம். பட் 2 எட்ஜ் எடுத்துக்கிறோம். பி அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, -1 அண்டு சி என்ன இருக்குன்னா 6, 5. 6, 5 இது வந்து x1 y1, இது x2 y2 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. ஸோ ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு x1 + x2, x1 x2. அப்போது 5 + 6 divided by 2, y1 y2 அப்படின்போது -1 + 5 divided by 2 அப்படின்னு இருக்கு. அப்போ f is 11/2, 4 divided by 2. இதை கேன்சல் பண்ணால் 2ன்னு வந்துடும். அப்போ f எப்படி இருக்குன்னா 11/2, 2 அப்படின்னு கிடைக்கும்.
அடுத்து வந்து g அப்படின்ற பார்க்குறோம். g again இட்ஸ் அ மிட் பாயிண்ட். அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண மிட் பாயிண்ட் ஃபார்முலா. பட் ரெண்டோட வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். வெர்டெக்ஸ் என்ன இருக்குன்னா c வந்து என்ன இருக்குன்னா 6,5 அண்ட் d என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7,6. இது வந்து x1 y1 இது x2 y2. இப்போ ஃபார்முலா படி x1 x2 ஆட் பண்ணோம். அப்போ 6 - 7 டிவைடட் பை 2, 5 + 6 டிவைடட் பை 2. ஏன்னா y1 + y2. அடுத்து g என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11/2. ரைட்டு, g முடிஞ்சு. அடுத்து நம்ம வந்து h பார்க்க போகிறோம். h அகெயின் மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான். பட் அது ரெண்டோட எட்ஜ் எடுங்க. d என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7,6 இருக்குது. அண்ட் a என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4, -2. -4, -2. இது x1 y1 இது x2 y2. இப்போ அப்ளை பண்ண x1 + x2 -7 -4 டிவைடட் பை 2, 6 - 2 டிவைடட் பை 2. அப்போ h என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11/2. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -11/2. இது வந்து 4/2. இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ h என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11/2, 2. இப்போ நம்ம EFGHோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு E என்ன அப்படி இருந்தது, என்னோட கோஆர்டினேட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, -3/2. 1/2, -3 டிவைடட் பை 2. அடுத்து ஈக்கு அடுத்து எஃப் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/2, 2 இருந்துச்சு. அடுத்து வந்து ஜி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2, -1/2, 11/2 அப்படின்னு இருக்குது. ஹச் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11/2, 2 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த EFGH தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஸ்லோப் ஐடியா, ஸ்லோப்பை யூஸ் பண்ணி இதை பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்லோப் கான்செப்ட் எப்படி இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ பேரலல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆப்போசிட் சைடோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் EF பார்க்குறேன். ஸ்லோப் ஆஃப் EF பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 பாயிண்டோட ஸ்லோப் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதான் அதோட ஃபார்முலா. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா E அண்ட் Fஓட கோஆர்டினேட் எடுக்கிறேன். E வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா 1/2, -3/2 இருக்குது. அண்ட் Fஓட கோஆர்டினேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11/2, 2 இருக்குது. இது வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கங்க. இது வந்து x2 y2 அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் EF அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 - y1. y2ன்றது ஆக்சுவலாக 2 மைனஸ் ஆஃப் இன்னொரு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது -3/2 டிவைடட் பை x2 - x1. x2ன்றது 11/2 மைனஸ் ஆஃப் 1/2. இப்போ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் டிவைடட் பை இது பார்த்தீங்கன்னா 11/2 - 1/2. அப்போ டேரெக்டாக செப்பரேட் பண்ணலாம். டினாமினேட்டர் சேமாக இருக்கலாம். 2 அப்படி எடுத்துங்க. 11 - 1 வந்து 10 அப்படின்னு வந்துடும். அப்போ இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1, இது வந்து 5ன்னு வரும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 + 3 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை 5/1 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இது நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 7/2 இன்ட்டு இதை மேலே கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் 1/5 அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்னா 7 டிவைடட் பை 10. 7/10. இப்போ ஸ்லோப் ஆஃப் EF முடிச்சிட்டோம். அடுத்து F and G எடுக்கிறோம். அப்போ Fஓட கோஆர்டினேட் வந்து 11/2, 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். G என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2, 11/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக x1 y1 இது x2 y2. அப்போ ஸ்லோப் ஆஃப் FG எப்படி இருக்குன்னா அதே ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. நீங்கள் ஃபார்முலா திருப்பி எழுதணும் அவசியம் இல்லை. என்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன் நான். ஆக்சுவலாக y2 வந்து 11/2 மைனஸு y1 வந்து 2 டிவைடட் பை x2 - x1 -1/2 மைனஸ் ஆஃப் 11/2. அப்போ ஆட் பண்ணோம்னா என்னன்னா 11 - 4 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை இது ரெண்டு 2 சேமாக இருக்கலாம் அப்படியே வச்சுங்க -12/2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இதை கேன்சல் பண்ணால் 6 1 டைம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு செப்பரேட் பண்ண என்ன இருக்கும் 7 வரும். 7 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை -6 டிவைடட் பை 1 அப்படின்னு வரும். இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 7/2 இன்ட்டு மேலே கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் 1 டிவைடட் பை -6 அப்படின்னு வரும். 1 டிவைடட் பை -6. அப்போ என்ன வரும்னா
இந்த மைனஸ் வந்து ஃப்ராக்ஷன் இருக்கும்போது என்ன செய்யலாம், நியூமரேட்டரில் போடலாம், டினாமினேட்டர் எங்கே போட்டாலும் ஒரே மீனிங் தான். அப்போ மைனஸ் அப்படி மேலே நியூமரேட்டர் எடுத்துக்கிறேன். 7 × 1 7, 6 2 சார் 12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். -7/12. Therefore, slope of FG is equal to -7/12. ரைட்டு, அடுத்து FG முடிச்சாச்சு. தென் GH பார்க்குறோம். EF முடிச்சிட்டோம், FG, அடுத்து வந்து GH. இப்போ G எடுத்துக்கிட்டோம்னா G வந்து -1/2, 11/2. Gக்கு அடுத்து H என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11/2, 2. இது வந்து x1 y1, இது x2 y2 அப்ளை பண்ணுறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் GH, ஸ்லோப் ஆஃப் GHன்னு எடுத்துக்கிட்டோம். ஸ்லோப் ஆஃப் GH பார்க்கும்போது அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, y2 - y1 / x2 - x1. ஃபார்முலா திருப்பி எழுதணும் அவசியம் இல்லை. நம்ம இதில் சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுகிறேன், நீங்கள் ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். இப்போ y2 - y1, அப்போ 2 - 11/2 ஹோல் டிவைடட் பை x2 - x1, -11/2 -1/2, -1/2. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 4 - 11/2 ஹோல் டிவைடட் பை -11/2 +1/2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை சப்ரேட் பண்ணிங்கன்னா -7/2ன்னு வரும். -7/2. இதை வந்து டினாமினேட்டர் சேமாக 2 போட்டுங்க. இதில் -11 + 1 வந்தால் -10 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மைனஸ்னால ப்ளஸ் ஆக்கிடலாம். இப்போ 7/2 × 2/10 அது மட்டும் எடுத்துக்கலாம். 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்மகிட்ட இருக்க வந்து 7/10. இப்போ இது வந்து ஸ்லோப் ஆஃப் GH. ஸ்லோப் ஆஃப் GH equal to 7/10. ஸோ GH முடிச்சாச்சு. நம்ம டயக்ராமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து EF, FG, GH கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மகிட்ட இருக்க வந்து HE. அடுத்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து HNE. இப்போ H அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11/2, 2 அண்ட் E வந்து 1/2, -3/2. Again இது x1 y1, இது x2 y2. ரைட், அப்போ ஸ்லோப் ஆஃப் HE சேம் ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1 எடுத்துட்டாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ y2 ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 வந்து -3/2 y1 அப்படின்றது 2 டிவைடட் பை x2 - x1 1/2 x1 வந்து -11/2. அப்போ என்ன செய்யணும், -3 - 4 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை, அப்போ 1/2 + 11/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு என்ன வரும்னா அதை ஆட் பண்ணோம்னா -7/2 ஹோல் டிவைடட் பை, இது வந்து 12/2 வரும். ஏன்னா 2 சேமாக இருக்கனால நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 12/2. இதை கேன்சல் பண்ணால் 6 அப்படின்னு வரும். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக 6/1. இப்போ -7/2 இன்ட்டு இந்த மேலே கொண்டு வந்த ரெசிப்ரோக்கல், அப்போ 1/6. அப்போ -7/12. இப்போ நம்ம ஆல் த 4 சைட்ஸ் அதோட ஸ்லோப் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த மிட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து தனியாக அந்த குவார்டரில் மட்டும் வரைஞ்சிருக்கேன். EFGH இதனோட கோஆர்டினேட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதனோட ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு சைடோட ஸ்லோப் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் EF என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 7/10. அடுத்து ஸ்லோப் ஆஃப் FG என்னன்னா -7/12. ஸ்லோப் ஆஃப் GH 7/10. அடுத்து ஸ்லோப் ஆஃப் HE வந்து -7/12. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டும் EFும் GHும் சேமாக இருக்குது, FGயும் HEயும் சேமாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பேரலல் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். சேம் ஸ்லோப் இருந்தால் அந்த சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், அதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன சொல்கிறோம், ஸ்லோப் ஆஃப் EF that is equal to slope of GH that is equal to 7/10. அப்போ என்ன சொல்லணும்னா இந்த சைட் EF is parallel to GH. இப்போ EFும் GHும் பேரலாக இருக்கும், இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து ஸ்லோப் ஆஃப் FG that is equal to slope of
HE. ஸோ இது ரெண்டு வந்து -7/12 இருக்குது. இப்போ சேமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த சைடு FG இஸ் parallel to HE. ஸோ FGன்ற சைடு வந்து parallel to this side. இது ரெண்டும் parallel கான்செப்ட். ரெண்டும் parallel ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்லிடலாம்னா இங்கேயே நம்ம parallelogram அப்படின்ற கான்செப்டையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒன் மோர் ப்ராப்பர்ட்டியும் எடுத்து கூட நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். எது டயகனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HFும் Gயும் வந்து டயகனல். இந்த டயகனல் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னாலும் நம்ம parallelogram அப்படின்ற கான்செப்டை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்றது என்னென்னா மிட் பாயிண்ட் ஆஃப் GE is equal to மிட் பாயிண்ட் ஆஃப் HF அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த டயகனல் கண்டிஷன் சொல்ல போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டயகனல் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EGன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக E என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, -3/2 E அண்டு G என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2, 11/2 இருக்குது. இப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் EG, மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் EG, midpoint of the diagonal EG is equal to midpoint formula use பண்ணுறோம். Actually midpoint formula x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. So இது வந்து x1 y1, இது x2 y2. இப்போ ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் x1 அப்படின்றது 1/2, அடுத்து x2 அப்படின்றது -1/2 ஹோல் டிவைடட் பை 2, y1 அப்படின்றது -3/2 இருக்குது. அடுத்து வந்து y2 அப்படின்றது +11/2 இருக்குது ஹோல் டிவைடட் பை 2. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2 + 1/2 0 டிவைடட் பை 2, இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னா 8/2 ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ 0/2ன்றது 0, இப்போ 8/2 அப்படி இருக்கட்டும் இன்ட்டு 2ன்றது 2/1, அப்போ 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 4 வரும், இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 2 வரும். அப்போ ஆன்சர் வந்து 0,2. இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் EG நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் FH பார்க்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் FH. அப்போ F அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா F வந்து 11/2, 2 அண்டு H என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா -11/2, 2 இருக்குது. இது வந்து x1 y1, இது x2 y2. இப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் FH, midpoint of the diagonal FH. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா x1 + x2. x1 அப்படின்றது 11/2, x2 அப்படின்றது -11/2 ஹோல் டிவைடட் பை 2, y1 அப்படின்றது 2, y2ன்றது 2 டிவைடட் பை 2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா +11/2 -11/2 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ 0 டிவைடட் பை 2, 2 + 2 4 டிவைடட் பை 2. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 2ன்னு வந்துடும். அப்போ 0/2ன்றது 0, அப்போ 0,2. அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் EG 0,2 இருக்குது. மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் FH வந்து 0,2 இருக்குது. அப்போது என்ன சொல்கிறோன்னா இந்த டயகனல்ஸ் ஆர் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Therefore, midpoint of the diagonal EG equal to midpoint of the diagonal FH. So we are taking the property. We know that in a parallelogram the pair of opposite sides are parallel. The pair of opposite sides are parallel and the diagonals are bisect each other.
diagonals are bisect each other at right angle கூட ஒரு கண்டிஷன் இருக்கு. diagonals are bisect each other at right angle அப்படின்னு ஒரு கண்டிஷன் கூட இருக்கு. பட் இந்த கண்டிஷனே நமக்கு போதும். pair of opposite sides are parallel and the diagonals are bisect each other. இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு நம்ம என்ன சொல்றோம்? therefore the vertices EF GH is form a parallelogram. Hence proved. So dear students, இந்த சம் வந்து கொஞ்சம் லென்த்தான சம், நிறைய ஸ்டூடெண்ட் கொஞ்சம் டவுட் இருந்தனால இதை கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாகவே போட்டிருக்கோம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இல்லை சில ஸ்டெப்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டெப் வந்து ரொம்ப எலாபரேட்டாக போட்டிருக்கோம். என்னென்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கா போட்டிருக்கோம். நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் எழுதும்போது சில ஸ்டெப்பை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார்முலாஸை ரிப்பீட்டடாக எழுத வேண்டியதில்லை, ஒரு தடவை ஃபார்முலா எழுதினாலே போதுமானது. அடுத்து வந்து இந்த பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கடைசியில் கோட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.